Welcome to all. Chapter 7 Probability Distribution. Chapter 7ல கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்செப்ட் ஆஃப் பெர்னோலி ட்ரையல், செகண்ட் பாயிண்ட் பைனாமியல், பாய்சான் அண்டு நார்மல் டென்சிட்டி ஃபங்க்ஷன், தேர்ட் பாயிண்ட் மீன் அண்டு வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் அண்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபோர்த் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ். டோட்டலாக சாப்டர் 7ல் 3 எக்ஸைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் 7.1ல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் எக்ஸைஸ் 7.2ல் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், தேர்ட் எக்ஸைஸ் 7.3ல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் discrete distribution, second type continuous distribution. Binomial and Poisson discrete distribution, normal continuous distribution. 7.1ல கவர் பண்ண போகிற டாபிக் binomial distribution. Binomial distributionனா a random experiment whose outcomes are of 2 types of, namely சக்ஸஸ் எஸ் அண்டு ஃபெயிலியர் எஃப். ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் டெஃபினேஷன் பார்க்கும்போது ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவுட்கம்ஸில் 2 டைப்ஸ் தான் இருக்கும். ஒன்று சக்ஸஸ் வரலாம், ஆறு ஃபெயிலியர் வரலாம். பைனா 2ன்னு அர்த்தம். அப்போ ஒரு அவுட்கம் வரும்போது ஒன்று சக்ஸஸ் வரும் ஆர் ஃபெயிலியர் வரும். சக்ஸஸோட ப்ராபபிலிட்டியை பீனும் ஃபெயிலியரோட ப்ராபபிலிட்டியை க்யூன்னு எடுக்கணும். இது போல் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷனை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் வரக்கூடிய அவுட்கம்ஸில் மொத்தம் 2 டைப்ஸ் தான் இருக்கும். ஒன்று சக்ஸஸ், எக்ஸாக்டாக சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். சக்ஸஸோட ப்ராபபிலிட்டியை பீனும் ஃபெயிலியரோட ப்ராபபிலிட்டியை க்யூன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் பெர்னோலி ட்ரையல். தென் இதோட எக்ஸ்டென்ஷனை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு பெர்னோலி ட்ரையல் ஆர் டிஃபைன் பெர்னோலி ட்ரையல்னு கேட்டாங்கன்னா a random experiment whose outcomes are of 2 types of, namely success S and failure F, occurring with the probability P and Q respectively. It's called Bernoulli trial. இது நம்மளோட 7.1ல் எக்ஸசைஸில் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். டிஃபைன் பெர்னோலி ட்ரையல். அப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் அவுட்கம்ஸ், ஒன்று சக்ஸஸ் இன்னொன்று ஃபெயிலியர். சக்ஸஸோட ப்ராபபிலிட்டியை பி, ஃபெயிலியரோட ப்ராபபிலிட்டி க்யூன்னு சொன்னால் பெர்னோலி ட்ரையல். நெக்ஸ்ட் கொஷின் 7.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபைன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். A random variable x said to be follow binomial distribution with parameter n and p if it assumes only non-negative values and its probability mass function is given by p of x equal to x or p of x equal to ncx p power x q power n minus x. X equal to random variable 0, 1, 2 up to n. q equal to 1 minus p. இப்போ எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதோட பேராமீட்டர் n அண்டு பியில் இருக்கும். என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், பின்றது அவுட்கமில் வரக்கூடிய சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி. அதோட மாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். ஸ்மால் எக்ஸ்னால் ரேண்டம் வேரியபிள், அது 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், எக்ஸெட்ரா என். என்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். இப்போ ஒரு காயினை 10 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோன்னா n ஈக்குவல் டு 10. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸை என்ன எடுத்துப்போம். ஸ்மால் எக்ஸ்ன்றது ரேண்டம் வேரியபிள், சினா காம்பினேஷன், பினா அவுட்கம்ஸில் வரக்கூடிய சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி, க்யூனா ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி. பைனாமியில் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயிலியர் பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு 1. சேம் இதை பேஸ் பண்ணி க்யூ ஈக்குவல் டு 1 மைனஸ் பின்னு எழுத முடியும். இப்போ 7.1ல் பேசிக்காக என்ன தெரிஞ்சாகணுன்னா பார்க்க போகிற கான்செப்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதோட பேராமீட்டர் n அண்டு பி. என்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், பினா சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி, அதே போல் க்யூனா ஃபெயிலியருக்கான சான்சஸ்.
மாஸ் ஃபங்க்ஷன் எழுதும்போது p of x equal to x ncx p power x q power n minus x மெயின் ஃபார்முலா. இல்லை n என்ன, p என்ன, q என்ன அண்ட் x என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் பெர்னோலி ட்ரையல்னால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஒன்று சக்ஸஸ், இன்னொன்று ஃபெயிலியர். சக்ஸஸ்க்கான சான்சஸை பின்னும் ஃபெயிலியருக்கான சான்சஸை கியூன்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் 7.1ல் 4th கொஸ்டின், ரைட் டவுன் தி கண்டிஷன் ஃபார் விச் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி யூஸ்டு. மொத்தம் அதில் 4 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தி நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் n ஃபைனைட். என்ன நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அது ஃபைனைட்டாக இருக்கணும். தி ட்ரையல்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். அது ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கும் செகண்ட் ட்ரையலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். தி ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் p இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஈச் ட்ரையல். இப்போ ஒரு காயினை 10 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு வர என்ன சான்ஸ்னால் 1/2. அதே தான் நம்ம எத்தனை ட்ரையல் பண்ணாலும் சக்ஸஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் ட்ரையலுக்கும் 1/2 தான் ஹெட்டு வர சான்சஸ். தேர்ட் ட்ரையலுக்கும் ஹெட்டு வர சான்சஸ் 1/2 தான். இன் எவ்ரி ட்ரையல் there are only 2 possible outcomes, success or failure. ஒவ்வொரு ட்ரையலுக்கு நம்ம ஒரு காயினை 1000 டைம்ஸ் டாஸ் பண்ணாலும் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். இப்போ ஹெட்டு வந்தால் சக்ஸஸ்னால் 100 டைம்ஸ் என்ன வரும், ஹெட்டு வரலாம். ஆர் அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபெயிலியர்னால் டைல் வரலாம். ஸோ இந்த 4.2 7.1ல் கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர். இது வரைக்கும் டோட்டலாக 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டிஃபைன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதோட மெயின் பாயிண்ட் தெரிந்த மாஸ் ஃபங்க்ஷன் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதை தான் நம்ம 7.1 ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். தென் பெர்னோலி ட்ரையல்னால் என்ன, அதுக்கப்புறமா தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி யூஸ்டு அண்டர் தி ஃபாலோயிங் கண்டிஷன். 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 7.1ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 3, டிரைவ் தி மீன் அண்டு வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ என்ன, வேரியன்ஸ் வேல்யூ என்ன. ப்ரீவியஸ் சாப்டர் 6ல் மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்துருப்போம். மீன்னா இ ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ்னா வி ஆஃப் எக்ஸ். இப்போ அதை பேஸ் பண்ணி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தி மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீன்கான ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ்ன்றது மாஸ் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணும். இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n. ஏன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு எது வேரி ஆகும்னா ரேண்டம் வேரியபிள் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரேண்டம் வேரியபிள் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா n வரைக்கும் பார்த்தோம். அப்போ எக்ஸ் வேரி ஆகும்போது 0 to n எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். இந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மாஸ் ஃபங்க்ஷன். செகண்ட் ஸ்டெப்பில் சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n எக்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை மாஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ ncx p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸ். ஜஸ்ட் இங்கே பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பைனாமியலோட மாஸ் ஃபங்க்ஷன் வேல்யூவை இங்கே எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த p பவர் எக்ஸை p பவர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு p பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 p பவர் ஆஃப் 1ன்னு பிரிக்கணும். ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். பேஸ் காமனாக இருந்தால் பவர் ஆட் பண்ணும்போது -1 + 1 கேன்சல், அகெயின் p பவர் ஆஃப் எக்ஸே கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு தேவைப்படுறதால p பவர் ஆஃப் எக்ஸு p பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ஆகவும் p பவர் ஆஃப் 1ஆகவும் பிரிச்சிடும். அப்படி பிரித்து அந்த ஒரு பியோட வேல்யூவை சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் மட்டும் தாங்க வேரி ஆகுது. அப்போ கண்டிப்பாக p அவுட் சைடில் எடுக்க முடியும். தென் சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் 0 to n எக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ncxை சேஞ்ச் பண்ணுறோம். இதிலேருந்து என்னையும் எக்ஸையும் வெளியே எடுத்துகிட்டு n/xஐ எழுதிக்கலாம். ஸோ n/x எழுதும் போது ரிமைனிங் n வெளியே போனால் 1 ரெடியூஸ் ஆகும். n-1 cx-1 இது போல் நம்மளால் காம்பினேஷனில் எழுத முடியும். n and cx. அப்போ n-ஐயும் x-ஐயும் டிவைடில் எழுதிக்கிட்டு ரிமைனிங் n போயிடுச்சுன்னா அடுத்த டைம் n-1
தென் எக்ஸ் போயிட்டு அடுத்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ பி பவர் ஆஃப் எக்ஸில் ஒரு பி வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் பி பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ். தென் தேர்ட் ஸ்டெப்பில் ரெண்டு சேஞ்சஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் பி பவர் ஆஃப் எக்ஸை பி பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் பி பவர் ஆஃப் ஒன்னாக பிரித்து ஒரு பியோட வேல்யூவை அவுட் சைடில் எடுத்துட்டோம். தென் செகண்ட் சேஞ்சஸ் இந்த என்சி எக்ஸை ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி என் பை எக்ஸ், தென் செகண்டில் என் மைனஸ் ஒன் சி எக்ஸ் மைனஸ் ஒன்னாக பிரிச்சிருக்கோம். இதில் எக்ஸோட வேல்யூ அண்ட் எக்ஸோட வேல்யூ கேன்சல். ஃபோர்த் ஸ்டெப்பில் பி இன்ட்டு சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n minus 1 c x minus 1 p power of x minus 1 q power of n minus x. எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. தென் இங்கே எது வெரி ஆகுதுன்னா எக்ஸ் மட்டும்தான் வெரி ஆகுது. அப்போ n இங்கே வெளியே எடுத்துடலாம். ஸோ n இன்ட்டு பி சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n minus 1 c x minus 1 p power of x minus 1 q power of n minus x. இப்போ இங்கே பைனாமியல் தேரத்தோட ஒரு ரிசல்ட் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என்னன்னா சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 0 to n. ஏன்னா இது இங்கே வெரி ஆகுதுன்னா ஆர் வெரி ஆகுது. என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சமேஷன் இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என்ன மாற்ற முடியும். தென் எக்ஸ் அண்டு ஏ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை பவரில் அப்ளை பண்ண முடியும். அப்போ இங்கே பார்க்கும்போது சமேஷனில் பி அண்டு கியூ பேஸில் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பவரில் என்ன எடுத்துக்கலான்னா காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது என் மைனஸ் ஒன் அப்போ எடுக்க முடியும். ஸோ சேம் இங்கே என்பி தென் பி ப்ளஸ் கியூ இங்கே என்ன ரிசல்ட் அப்ளை பண்ணுறோமோ பேஸில் எக்ஸு ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ. அதே போல் பி ப்ளஸ் கியூ காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு என் மைனஸ் ஒன். ஸோ பி ப்ளஸ் கியூ என் மைனஸ் ஒன். பைனாமியலை பொறுத்த வரைக்கும் பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ 1. ஸோ இங்கே 1 அப்ளை பண்ணுறோம். 1 பவர் எனிதிங் 1 தான் கிடைக்கும். இப்போ மீனோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா n இன்ட்டு பி. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீனோட வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்பி. என்ன நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், பின்னா சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் தி மீன் ஆஃப் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் என்பி. தென் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மொத்தம் ரெண்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று மீன் அண்டு வேரியன்ஸ். மீன்னா இ ஆஃப் எக்ஸ் என்பி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ்னா வேர் ஆஃப் எக்ஸ் ஆர் வி ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ்னால் மீனோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்பின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n. ஏன்னா எது இங்கே வெரி ஆகுதுன்னா எக்ஸ் தான் வெரி ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 0 to n. ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். சேம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன பண்ணமோ அதேமாரி பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்றது பைனாமியலோட மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ என்சிஎக்ஸ் பி பவர் ஆஃப் எக்ஸ் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம தேவைக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ளஸ் எக்ஸு ஒரு மைனஸ் எக்ஸ் ஃபர்தராக வரக்கூடிய ஸ்டெப்பில் இது தேவைப்படும். ஸோ அதுக்காக ப்ளஸ் எக்ஸ் அண்டு மைனஸ் எக்ஸ் அந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணுறோம். ரிமைனிங் என்சிஎக்ஸ் பி பவர் ஆஃப் எக்ஸ் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸிலிருந்து ஒரு எக்ஸை காமன் எடுத்துடலாம். ரிமைனிங் இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் இங்கே எக்ஸ். ஸோ என்சிஎக்ஸ் பி பவர் ஆஃப் எக்ஸ் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இதில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அந்த டேர்மை இந்த ஹோல் டேர்ம் கூட இன்ட்டு பண்ணுறோம். அதே போல் எக்ஸையும் தனியாக அந்த ஹோல் டேர்ம் கூட இன்ட்டு பண்ணுறோம். சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் 0 to n எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ஹோல் டேர்ம் இஸ் என்சிஎக்ஸ் பி பவர் ஆஃப் எக்ஸ் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் 0 to n எக்ஸ் இன்ட்டு என்சிஎக்ஸ் பி பவர் ஆஃப் எக்ஸ் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த டூ சேஞ்சஸ் மட்டும் தான். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஃபஸ்ட் டேர்ம் கூடயும் தென் எக்ஸே அந்த ஃபஸ்ட் டேர்ம் கூட இன்ட்டு பண்ணுறோம். தென் இதில் செகண்ட் டேர்மோட வேல்யூ சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் 0 to n எக்ஸ் இன்ட்டு என்சிஎக்ஸ் பி பவர் ஆஃப் எக்ஸ் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண மீனோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் 0 to n எக்ஸு என்சிஎக்ஸு பி பவர் ஆஃப் எக்ஸ் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ்ன்றது இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இ ஆஃப் எக்ஸ்ன்றது
பைனாமியலோட மீன் என்ன கண்டுபிடிச்சோன்னா n இன்ட்டு பி. ஸோ இதில் இந்த டோட்டல் வேல்யூக்கு பதிலாக n இன்ட்டு பி அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வரும்போது சமேஷன் x ஈக்குவல் 0 to n x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த பி பவர் ஆஃப் எக்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். பி ஸ்கொயர் பி பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ. பேஸ் காமனாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சலும் பி ஆஃப் எக்ஸே கிடச்சிரும். ஸோ பி பவர் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். ஸோ பிரிக்கும் போது பி ஸ்கொயர் என்சி எக்ஸ் சேஞ்ச் பண்ணல and p power of x minus 2 q power of n minus x எடுத்துக்கிட்டோம். தென் இதுக்கப்புறமா summation x equal to 0 to n x into x minus 1 p square. இதையும் சேஞ்ச் பண்ணாமல் ப்ரீவியஸ் மீன் கண்டுபிடிப்பு என்ன பண்ணமோ அதையும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு n ஒரு x காமன் எடுத்துட்டோம். தென் n minus 1 x minus 1 வரும். தென் அதிலிருந்தும் n minus 1 x minus 1 எடுத்துட்டா n minus 2 c x minus 2 கிடைக்கும். p power of x minus 2 q power of n minus x. இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் n into p. நெக்ஸ்ட்டில் கேன்சல் பண்ணும்போது x and x கேன்சல், x minus 1 x minus 1 கேன்சல். தென் p ஸ்கொயரையும் n into n minus 1ஐயும் காமன் எடுத்துடலாம். ஸோ p ஸ்கொயர் n into n minus 1 காமன் எடுத்துட்டா summation x equal to 0 to n nc2 c x minus 2 and p power of x minus 2 q power of n minus x plus np. again இதில் பைனாமியலோட தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பேஸில் p plus q. ஸோ p plus q. cயில் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா n minus 2. ஸோ n minus 2. again இங்கே n into n minus 1 p square same q plus p power n minus 2 plus n into p. p plus q ஓட வேல்யூ 1. so p plus q equal to 1. n into n minus 1 p square plus n into p. variance e of x square minus e of x the whole square. e of x square ஓட வேல்யூ n into n minus 1 p square. n into n இங்கே n square. then n into 1 na n into p square plus n into p minus of e of x ஓட வேல்யூ np the whole square. மீனோட வேல்யூ ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் np. then n square into p square n into p square np minus of n square p square. ரெண்டுமே இங்கே கேன்சல். ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குன்னா ஒரு n காமனாக எடுத்துடலாம், ஒரு pயும் காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் இங்கே என்பியை காமன் எடுத்துட்டா 1 மட்டும்தான் இருக்கும். மைனஸ் ஆஃப் என்ன காமன் எடுத்துட்டோம், பி ஸ்கொயர் வந்து பியை காமன் எடுத்துட்டா ரிமைனிங் 1p மட்டும் இருக்கும். ஸோ பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ 1. ஸோ கியூ மட்டும் வேணுன்னா 1 மைனஸ் பி. இப்போ 1 மைனஸ் பிக்கு பதிலாக கியூவை ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்பிக்யூ. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனோட வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n into p, v of x equal to npq. So 1.1 question number 5 mention the properties of binomial distribution. Binomial distribution ஓட properties பார்க்கலாம். Binomial distribution is symmetrical if p equal to q 0.5. Suppose binomial distribution symmetrical இருந்தா சமமாக இருக்கும்போது சக்ஸஸும் ஃபெயிலியரும் ஈக்குவலாக இருக்கும். p plus q ஓட வேல்யூ 1னா சக்ஸஸ்க்கான சான்ஸும் ஃபெயிலியருக்கான சான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 0.5. இட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். சிமெட்ரிக்காக இல்லைன்னா p நாட் ஈக்குவல் டு q. ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கும். பாசிட்டிவ்லி ஸ்கியூடாக இருந்தால் p லெஸ் தென் 0.5. கான்ட்ரவர்சியாக பார்க்கணும். பாசிட்டிவாக இருந்தால் லெஸ் தென் 0.5, நெகட்டிவாக இருக்கும்போது கிரேட்டர் தென் 0.5. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்டில் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் மீன். ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா எப்பயுமே வேரியன்ஸ் லெஸ் தென் மீன். மெயின் வேல்யூ அதிகமாகவும் வேரியன்ஸ் கம்மியாகவும் இருந்தால் அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா மெயின் பாயிண்ட் வேரியன்ஸ் லெஸ் தென் மீன். மீனோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு 10னா வேரியன்ஸ் 10 விட கம்மியாக ஒரு 8 அது போல் இருக்கும்.